இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You're most welcome to the Covenant of the Day, and today is 27th November 2025 Thursday, வியாழக்கிழமை. ஆண்டவராலே எல்லாம் கூடும், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பது நம்முடைய விசுவாசம். அது எவ்வளவு தூரத்துக்கு அதை நம்பி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமாம் தானுங்களே. இன்னைக்குள்ள வசனத்தை பார்ப்போமே. இன்னைக்கு 9ஆம் அதிகாரம் 19வது வசனம், chapter 9 verse 19. He answered him and said, O faithless generation, how long shall I be with you? How long shall I suffer you? Bring him unto me. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். மேல் பகுதியை வாசித்தா இது உங்களுக்கு புரியும். அவங்க ஒரே டிஸ்கஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இயேசு அவங்க வர வேத பாரகர் எல்லாம் இருக்கான், பரிசேயர் சீஷர்லாம் பேசிட்டு ஒரே கூட்டமாக இருக்குது. இயேசு வந்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். அப்போ இயேசு கேட்குற என்ன பிரச்சனைன்னு இயேசு கேட்குற, ஆண்டவர் ஐயா உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவருக்கு கேட்பார். கேட்குறவர் அவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை ஐயா என்ன? அப்போ தான் அவங்க ஒருத்தர் சொல்கிறார், 18வது வசனத்தை பார்த்தீங்களா, அது இவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அழிக்க கழித்து, அப்பொழுது அவன் நுரையீரலை பற்கள் கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உடைய சீஷரிடத்தில் கேட்டும் அவர்களால் கூடாமல் போயிற்று. I spoke to the disciples that they should cast him out and they could not. அப்போ ஒருத்தனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, அவனுக்கு விடுவிக்க முடியவில்லை. யாரால? சீஷர்களால் முடியல. நிச்சயமாக அவங்க எந்த நாமத்தினாலே அவர்கள் விரட்டி இருக்க முயற்சி செஞ்சிருப்பாங்க. இயேசு தன்னுடைய நாமத்தை தானே கட்டளையாக கொடுத்தாரு. அவங்க ஜெபித்து அந்த பிசாசு போகலை. அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய விவாதம், பேச்சு, சந்தேகம் கூட வந்திருக்கலாம், என்ன ஏதுன்னு. அப்போ தான் அவருக்கு ஏசாமி அதுக்கு பதில் கொடுக்குறார். 19வது வசனம் ரொம்பவும் ஒரு மாதிரி கோபம் என்று சொல்ல முடியாது. இப்படி இருக்காங்களே இந்த ஜனம், இத்தனை வருஷம் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? ஆவி இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. வெதுவெதுப்பாக இருக்க நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார்ல. இப்போ அனல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்காத வாழ்கிறான் என்றால் பரவாயில்ல, ருசித்தவனே பின்வாங்கி வாழ்கிறான் என்ன சொல்கிறதுங்க? அதுக்கு தான் அந்த ஆண்டு இப்படி சொல்கிறார். அந்த பதில் பாருங்களா, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஜெபித்தா போல விடுதலாக மாட்டுது. உடனே நாம் என்ன நினைப்போம்? என்னுடைய ஜெபத்துக்கு வல்லமை இல்லை, அல்லது ஆண்டோடைய நாமத்துக்கு வல்லமை இல்லை, அவருடைய வல்லமையோட இந்த சாத்தானுடைய வல்லமை பெருசு. இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் எனக்கு விசுவாசம் இல்லை. அப்படிலாம் ஏன் இது போகலைன்னு ஆண்டவர் அடுத்து பதில் சொல்கிறார். அது நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அருமையானவர்களே, நீ ஜபத்தில் குறைவுபட்டால் உன்னை பார்த்து கர்த்தர் கேட்பது விசுவாசம் இல்லாத சந்ததியே. காரணம் என்ன? இவ்வளவு வழி நடத்துதலை உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தி உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். He pick you up and he's blessed you, he strengthened you, he forgives you, and he blessed you. Still you are unfaithful. ஆச்சரியமா இருக்குல்ல? அதனால தான் ஆண்டவரே, விசுவாசம் இல்லாத சந்ததியை சோதித்து பாரு, உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. இந்த கடைசி காலத்திலே சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விசுவாசமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இன்றைக்கு வார்த்தைகளை புரிந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். நாமத்திலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை நமக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை கடந்து போகட்டும்.
உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சகோதரனே, சகோதரியே, பிரதர் சிஸ்டர், நீர் விசுவாசம் உள்ள சந்ததியா? யோசித்து பாரு. டேக் கேர் and God bless.